10:30 மணி அளவில் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் ஒரு அசம்பாவிதம் ஒன்று நடைபெற்றது. பெருங்களத்தூரைச் சேர்ந்த விக்னேஷ் என்கின்ற ஒரு இளைஞர் கலைஞர் மருத்துவமனையில் பணியாற்றி கொண்டிருந்த புற்றுநோயியல் மருத்துவர் திரு பாலாஜி என்பவரை தாக்கிய சம்பவம். அவர் மறைத்து கொண்டு வந்திருந்த சிறு கத்தியின் மூலம் ஒரு 7 இடங்களில் அவருக்கு பலத்த காயத்தை ஏற்படுத்தியிருந்தார். அவரை உடனடியாக காவல்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிற காவல் பணியாளர்கள் அவரை பிடித்து காவல்துறையிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். காவல்துறையை பொறுத்தவரை அவரை பக்கத்தில் இருக்கிற காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தாக்குதலுக்குள்ளான மருத்துவர் பாலாஜி அவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் இன்றைக்கு சிகிச்சை பெற்று வருகிறார். அந்த மருத்துவரை பொறுத்தவரை இப்பொழுது நலமுடனும் இருக்கிறார். கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் வீடியோ காலில் என்னிடத்தில் இப்பொழுது உரையாற்றினார். இப்பொழுது நான் இந்த சந்திப்பு முடிந்தவுடன் அங்கேதான் செல்லவும் இருக்கிறேன். அந்த வகையில் மருத்துவர் மிக மிக நலமுடன் இருக்கிறார். ஒரு சிறிய அளவிலான ஒரு நிம்மதி. அந்த மருத்துவரை பொறுத்தவரை மிக சிறப்பான மருத்துவர். அந்த மருத்துவமனையில் மட்டுமல்ல, ஏற்கனவே தமிழக அரசின் பல்வேறு மருத்துவமனைகளில் சிறப்பான மருத்துவ சேவையை தந்தவர். இந்த விக்னேஷ் என்கின்ற இளைஞரின் தாயார் காஞ்சனா என்பவர் கடந்த 6 மாதங்களாக அந்த மருத்துவமனையில் புற்றுநோய்க்காக சிகிச்சை பெற்று வந்திருக்கிறார். அட்வான்ஸ் ஸ்டேஜ் என்கின்ற வகையில் முற்றிய நிலையிலான புற்றுநோய் பாதிப்புக்கு சிகிச்சை பெற்று வந்தவர். இந்த மருத்துவமனையில் 6-7 தடவை கியூமோதெரப்பி போன்ற சிகிச்சைகள்லாம் அளித்து அவருக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விக்னேஷ் என்பவர் தன்னுடைய தாய்க்கு சரியான சிகிச்சை அளிக்கவில்லை என்கின்ற வகையில் இந்த மருத்துவரோடு காலையில் பேசி தகராறு செய்து அவரை தாக்குதல் நடத்தியிருக்கிறார். இந்த போக்கு என்பது மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அரசு மருத்துவர்கள் மிக சிறந்த வகையில் ஆத்மார்த்தமாக சேவை மனப்பான்மையோடு தமிழ்நாட்டில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். குறிப்பாக கொரோனா பேரிடர் போன்ற பல்வேறு பேரிடர் காலங்களில் தமிழக மக்களின் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை பெற்ற மருத்துவர்களாக அரசு மருத்துவர்கள் இருக்கிறார்கள். அந்த வகையில் மருத்துவத்தில் குறைபாடு என்கின்ற ஒரு போலியான காரணத்தை சொல்லி தாக்குதல் நடத்துவது என்பது மிக மிக கண்டிக்கத்தக்கது. மருத்துவர்கள் எந்த மருத்துவரும் யாருக்கும் அவர்களுடைய மருத்துவ சேவை என்பது வேண்டுமென்றே நிச்சயம் தவறிழைக்க மாட்டார்கள். குறிப்பாக அரசு மருத்துவர்களை பொறுத்தவரை மிக சிறந்த வகையில் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு புகழ் சேர்க்கிற வகையில் பல்வேறு சிறப்பு திட்டங்களின் வாயிலாக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த மருத்துவர் மீதான தாக்குதல் என்பது கண்டிக்கத்தக்கது. காவல்துறையினர் உடனடியாக அவரை பிடித்து இப்போது கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். அவர் மட்டும்தான் வந்தாரா, அவருடன் வேறு யாராவது வந்தார்களா என்பதை விசாரித்து அவருடன் வேறு யாரும் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அவர்களையும் கைது செய்து நடவடிக்கை எடுப்பார்கள். அதிகபட்சமான நடவடிக்கை என்னவாக இருக்குமோ அதையெல்லாம் இந்த விக்னேஷ் என்பவரின் மீது காவல்துறை எடுப்பதற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் வாயிலாக இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதல்வர் அமைச்சர் அவர்களும் அந்த மருத்துவர் பாலாஜி அவர்களை நேரடியாக வந்து பார்த்து அவருடைய தாய், மனைவி, மகள் போன்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அங்கே வந்து பார்த்துவிட்டு வந்தார்கள். இந்த சம்பவம் நடைபெற்று முடிந்தவுடன் ஒரு சில மருத்துவ சங்கங்களின் சார்பில் வேலை புறக்கணிப்பு போராட்டம் ஒன்றை அறிவித்திருந்தார்கள். உடனடியாக நானும் துறையின் செயலாளர், உயர் காவல் அலுவலர்கள் எல்லாமே சம்பந்தப்பட்ட சங்கங்களின் நிர்வாகிகளை அழைத்து தற்போது 4 மணியிலிருந்து ஏறத்தாழ 2.25 மணி நேரம் அவர்களிடத்தில் பேசி அவர்களும் பல்வேறு வகைகளில் இன்னமும் என்னவெல்லாம் தமிழ்நாட்டின் மருத்துவத்துறையில்
அவர்களுக்கு கூடுதல் எதிர்பார்ப்புகள் இருக்கிறதோ போன்ற பல்வேறு விஷயங்களை சொல்லியும் இருக்கிறார்கள். ஏற்கனவே தமிழக அரசு அவர்களுக்கு வெளிப்படை தன்மையோடு செய்து கொண்டிருக்கிற விஷயங்களுக்கு நன்றி பாராட்டியும் சொன்னார்கள். இந்த நிலையில் அவர்கள் அதிகம் அனைவருமே கேட்டது மருத்துவமனைகளுக்கு கூடுதல் பாதுகாப்பு வேண்டும் என்கின்ற வகையிலான அந்த செய்தி. குறிப்பாக கலைஞர் மருத்துவமனையை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப இப்போது உடனடியாக அவுட் போஸ்ட் ஒன்று திறக்கப்பட்டிருக்கிறது.